மாதிரியான ஆன்மீக வீடியோஸ் எல்லாமே பிடிச்சதுன்னு சொல்லியாச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் எங்களோட வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து நேரடியாக சென்றடையும். கஷ்டம் என்பது நிரந்தரம் அல்ல. ஆமா, கொஞ்ச நாள் பொறுக்க வேண்டும் அல்லவா? ஆறு சொல்லி அனுப்பி வைத்துக் கொண்ட பகவான் பரமசிவன் சரி அனுப்பி வைத்துக் கொண்டு எனது பாதத்தில் அமர்ந்து கொண்டு காளி மாதம் தான் மகிஷன் அடித்துக் கொண்டது. ஓஹோ, ஆகையாலே நீ காளியாய் உருவம் இருக்கும் பிறக்க வேண்டும். சரி, என்ற பார்வதி அம்மையார்கள் பகவான் சிவபெருமானை வணங்கி உண்டு. ஆமா, நீங்க வாழ தெரியுமா? எங்கு ஒட்டாங்கடல் உள்ளோர்கானலாம் கடல் தீவு கடல் ஒட்டாங்கடல் உள்ளோர்கானலாம் கடல் தீவு கடல் தேவையான கருங்காலை அம்மையானவன் சரி 21 முத்துக்களை வருத்த முத்துக்களை வாங்கி கொண்டு இந்த அம்மையானவன் பக்கத்திலே கால பைரவரோடு சரி இந்த கால பைரவர் 8 பைரவர் உண்டு. அதாவது கார்த்திகை மாதம் அஷ்டமி தேவரை அவதாரம் புரிந்து கொண்டவர் பைரவர். ஆமா இல்லையா? இந்த பைரவர் துணையோடு ஆண்டவர் மலையரச சுடலைமான சுவாமி சரி அவை எப்படிப்பட்டது தெரியுமா? எப்படி தலைகள் உள்ளாவும் தாமரைக்கா மணிகளோ உள்ளாவும் தாமரைக்கா மணிகளோ தலைகள் உள்ளாவும் தாமரைக்கா மணிகளோ தலைகள் உள்ளாவும் தாமரைக்கா மணிகளோ சிவப்பு நல்ல பட்டுள்ளது செவ்வரளை மாலையிட்டு அண்ணாமத்துள்ள பரியோடு வலது கையில் சொல்லத்தோடு முத்து மரபுதான் எடுத்து வருகின்றாள் மரியம். இந்த கருங்காலை அம்மையானவள் சரி ஆண்டவன் மாரியாண்டி மலையரசு சுடலைமான சுவாமியோடு சரி முன்னோடு சேவகர் மூத்த பிள்ளை பைரவரோடு முன்னோடு சேவகர் மூத்த பிள்ளை பைரவரோடு 21 தேவதேவரை சூழ சரி தேவ பேச்சி அம்மை கருப்பசாமி கூடார கருப்பசாமி கூடார தேவ பேச்சி கருப்பசாமி வந்துடுவா கருப்பசாமி வந்துடுவா சமாள வந்துவா
மலையரசன் மாயாண்டி சுடலையோடு பேச்சியம்மாவோடு கருப்பசாமி துணைகொள்ளன் அண்ணாவி தளவாய் அரசமன் இருளப்பன் சப்தநாத சேத்திரவாளன் சங்கிரி வாழ் பூதந்தானோடு புலமாடன் வள்ளிமாடன் சிவனந்தி பெருமானோடு பண்டாரமான சுவாமி முன்னடக்கு பண்டாரமான மாடனோடு இந்த கருங்காலி அமையனவள் இந்த பண்டாரமானோடு காத்தவரையோடு சப்பாவி மாடனோடு 21 தேவதை பரமேஸ்வர கும்பகுண்ட முன்னடங்கு கோடிப்படை சொல்லுவர் சிம்ம வாகனத்தில் வருகிறார் சிந்தனையார் ஐசாசனம் வதம் செய்து கொண்டு மந்திரையோடு நம்முடைய அம்மா வந்து 2 தோற்றம் பிரதான தோற்றம் தாருவனை வதம் செய்த தேவி தாருவனை அசுரனை வதம் செய்த தாயானவள் கருங்காலி அம்மை மகிஷாசுரன் அளித்துள்ள 2ஆம் பிறவி கருங்காலி காளி ரூபம் கொண்டவள் மகிஷாசுர மன்னவனை அளித்துள்ள ஆதிபராசக்தி கருங்காலி அம்மை காளி பூஜை கொண்டாடுகிறோம். எல்லாரும் கோவில் போறோம், சாமி கும்பிடுகிறோம், திருவிழா காணுகிறோம். காளி பூஜை எதற்காக கொண்டாடுகள் அறியணும் அல்லவா? கண்டிப்பா. அட்டம்னா 8, நவம்னா 9, தசம்னா 10. சரி, இந்த மகிஷாசுர மன்னவன் தசம்னா 10 இல்ல, தசரா தசம்னா 10, ராணா அசுரன் என்று பொருள். இந்த அசுரன் அழிக்க பிறவி செய்யப்பட்டவள் காளிமார்கள். ஆமா, நேரமா சொன்ன மந்தாரமா சொன்னது நான் சாந்தரூபம் கொண்டவள். சரி, சாந்தரூபம் கொண்டவள் அசுரன் அழிக்க முடியாது, காளியர்கள் வந்துதான் அழிக்க முடியும். அப்படியாலே அக்னி குண்டத்துறை அருங்காளி அம்மையான முன்னின்று சிங்காளி, நீலக்காளி, மையானக்காளி, சடைக்காளி, சிம்மக்காளி துறையோடு சரி தாயான கருங்காளி அம்மையானவள் இந்த மகிஷனை மதம் செய்து கொண்டார். அதனாலதான் ஒவ்வொரு நாளும் காளி பூஜை. நாம் பக்தர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து காசவன் அம்மா கொடுத்து காளி பூஜை நடத்துறோம். சரி, ஏற்ற காளி பூஜையை அம்மை முத்தாரமை காளி பூஜை ஏற்று காளிமார்களுக்கு திருப்பி கொடுக்கிறார். சரி, அதான் வேடம் புனைந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் ஐயமார்களும் சகோதரிமார்களும் வேடம் புனைந்து குலசி அம்மாவுக்கு நேர்ச்சி வழங்குறாங்க. ஆமா, நினைத்ததை நடக்கக்கூடியவள் கருங்காலி அம்மையானவள். சரியா, இந்த லோகத்தில் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் எழுந்து சொல்வார்கள். கண்டிப்பா இல்லையா? ஆமா, ஆலயம் தொழுவது சாதவன் நன்று. சரி, அம்மா சொன்னதே மனதிற்கெல்லாம் நிம்மதி. கண்டிப்பா. ஒரே ஒரு உண்மை சொல்லி ஆகணும். அதற்கு கொடை விழா வரசமே சொன்னேன்.
இப்ப எனக்கு வந்து நம்முடைய வில்லிசை குழு வந்து தொடர்ந்து 13 கொடை விழா. ஆமா, இந்த கோவிலில் நான் பாடியது ஆரம்பத்தில் நம்முடைய சுவாமி இருக்கும் பொழுது கார்த்திகை மாதம் சிறப்புக்கு நான் வந்தேன். சரி, அன்றைய தினத்தில் இருந்து இன்று வரை பாடுறோம் என்று சொன்னால் அம்மாவுடைய பாக்கியம். என் சுவாமி இன்னும் நான் வணங்கி தீரும், அது சொல்லிதான் ஆகணும். கொல்லத்தில் இருந்து 30 வில்லுப்பாட்டு அனுபவம், 15 வயசுல வில்லுப்பாட்டு போய் இன்று 45 நடந்து 46 நடந்துட்டு இருக்குது. 15 வயசு வில்லுப்பாட்டு போய் கொல்லத்திலிருந்து கிழக்க ரொம்ப கிடையாது, இந்த உதயத்தூர் ராதாபுரம் அதோட ஸ்டாப் தான். இதுவரை குலசேகரம் தெரியாத இடமே கிடையாது, அரண்மனை சைடு. ஆனாலும் நமது கோயில்களும் சம எல்லா மக்களுக்கும் பக்திக்கு தான் முதலிடம். அவங்க இருக்கு தேடுது சொல்லுவாங்க, சாப்பிட்டு நீங்க மனுவா வரலாம் போதும். என்ன மேலக்காரங்களை கலைஞர்கள் அன்பு வந்து மரியாதை அன்பும் எடுக்கும் ஒரே இடம், முதல் இடம் நம்ம கோவில் தான். உண்மையிலே தேடுது, அதை கடைபிடித்து நம்முடைய சகோதரர் சுவாமி அன்பை கடைபிடித்து அப்படியே எல்லா மக்களது அன்பை பெற்றுக் கொண்டு எல்லோரும் ஒருங்கிணைந்து குடைவிழா பார்க்கிறோம் இல்லையா? அதை எங்க ஊர்ல ஒவ்வொரு ஆள்டையும் சொல்லுவேன். இன்னைக்கு சொல்றது ஆயுத பூஜை மாட்டேன், ஒவ்வொரு ஆள்டையும் சொல்லுவேன், வந்து பாருங்கள் கோவில்ல இறச்சகுளம் கடுக்கவே 6 மணி இருந்தால் கண்டிப்பா வந்துதான் இருக்குது. அது இன்னுமே தேடுது, வந்தவனை அறியாம நான் அழுதுட்டேன், தேடதான் செய்யுது. நமக்கெல்லாம் தெய்வமா இருந்து அவர் அழுது கொடுப்பார்கள். அதே போல நம்ம சகோதரர்கள் இளைய சுவாமி தான் பதிச்சிருப்பேன். அதாவது என்னன்னா பக்திக்கு தான் நம்ம கோவில இடம். அப்பா சில கோவில் என்னென்ன நடக்குன்னு சொல்லவே முடியாது, அது மைக்கில் சொல்லக்கூடிய விஷயமே கிடையாது. நம்ம கோயில் வந்து தர்ம சிந்தனைக்கும் பக்திக்கும் அன்புக்கும் மனித நேயத்துக்கு தான் முதலிடம். காரியம்மை கண்கண்ட தெய்வமாய் எல்லா மக்களுக்கும் மறு கொடுப்பார். இன்னொரு உண்மையை நான் சொல்றேன், என்ன நம்ம கோயில் 6 மாசம் பாடி நான் வீட்டுக்கு போன உடனே மனசாட்சி படி பயந்து தொழில் செய்கிறோம். ஆமா, வில்லுப்பாட்டு பாடுறோம். கோவில போய் பூஜை அந்த அரங்கில் வில்லுப்பாட்டு சாதனை வச்சு தொட்டு கும்பிட்டு அடுத்த வேலை. தொட்டு கும்பிட்டு 20 நிமிடத்துக்குள்ள ஏதாவது அட்வான்ஸ் வந்து புக்கிங் ஆயிரும். இது அம்மா கொடுத்த பாக்கியம் நமக்கு. கண்டிப்பா இன்னும் வரை அதை அனுபவித்து கொண்டிருக்கிறேன். அது இன்னைக்கு பெரிய விசேஷம். நேற்று வந்து சரஸ்வதி பூஜை. ஆமா, இது வில்லிசைக்கெல்லாம் நம்ம படுக்கை வைத்து தீபாவளி கொடுத்து காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு அடுத்த மறுபடுக்க தீபாவளி கொடுத்து வில்லு எடுத்துட்டு வந்து நம்ம அம்மா சன்னதியில் உள்ள வச்சு வில்லு எடுத்துட்டு வரும். இன்னைக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க. அம்மா அது இந்த ஆயுத பூஜை என்று நம்முடைய அம்மா சன்னதியில் பாடும் என்று பெரிய ஒரு சந்தோஷம், பெரிய பாக்கியம். நான் மட்டுமல்ல, மேளக்காரங்க தப்பட்டை மேளக்காரங்க பழக்கம் இருக்கும் இல்லையா, எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, அது மிகப்பெரிய கோவில் சொல்லி அதுதான் வேணும். கோவில்ல வந்து நம்முடைய பெருமை அதுதான். சமபந்தி அன்னதானம் மக்களுடைய பாசம். கோவிலுக்கு வந்தால் மனசுக்கு மனதில் நிம்மதியாக இருக்கும். இல்லற வாழ்க்கையில ஆலயம் வந்து கொண்டால் நிம்மதி கண்டிப்பாக இருக்கும். ஆலயம் தொழுவது சாதது நன்று. நம்முடைய அம்மா சன்னதி மனதிற்கெல்லாம் நிம்மதி. கண்டிப்பாக கோவில் இல்லாத கோவில் குடியிருக்க கூடாது என்று சொன்னார்கள். அது நம்ம கோவில்ல மென்மேல் வளர்ந்து பார்த்தீங்களா, கொடிமரம் கொடைவிழா பூக்குழி எல்லா மக்களுக்கும் பக்திக்கு தான் முதல் இடம். அதான் நம்முடைய கோவில் கேட்டு இன்னல்கள் நீங்கி சந்தோஷப்படுற ஒவ்வொரு மனிதர்களும் அது என்றென்றும் நம்முடைய கோவில் வளர வேண்டும் என்று தேவி வணங்கி கொண்டு சாஸ்திரப்படி நம்முடைய கருங்காலி அம்மாவை இந்த ஆயுத பூஜை திருநாள் என்று மகிஷவதம் திருநாள் என்ற திருநாள் இரவு வந்து சப்பரம் வாகனம் கொண்டு இல்லையா, இந்த மகிஷவதம் திருநாள் என்ற திருநாள் வெள்ளுப்பாட்டுடைய சாஸ்திரப்படி கைலாசமடைந்து கொண்டு அம்மாவை கொடி அமர்த்துவது எங்களுடைய சாஸ்திரம். அது வெள்ளுப்பாட்டுடைய மரபு. ஆகையாலே முத்துவன வாங்கி கொண்டு கருங்காலி அம்மையவள் கைலாச மணிகடந்து ஆளாடு அம்மையவள் கைலாசமணிகடந்து ஆளாடு அம்மையவள் பகுடம் நடந்த ஒரு மகை சுந்தர பகுடம் நடந்த ஒரு மகை சுந்தர பாதரதி ஆளாடு அம்மையவள் கைலாச மணிகடந்து ராணி
Amen.
Thank you.
ஆண்டவ பொழுது வரா ஆண்டவ பொழுது வரா விளையாடி வந்த பாம்பே வந்த பாம்பே
கண்களில் வளையிருக்கு உச்சவமே சிவால் வசதியா ஆடைகளை அம்மை வார புரிந்து வர கரும்பொழி அம்மை அமைந்து புரிந்து வர தாயான அம்மை ஆண்டவ புரிந்து வர கரும்பொழி அம்மை ஆண்டவ புரிந்து வர கருங்காணி அம்மை கேட்டவர குருவாய் கருங்காணி அம்மை கருங்காணி அம்மை ஆரடி குந்தலையோ ஆரடி என்ற கூந்தலையோ முழுகு முதலையோ முடிந்தோ கருகளில் கம்மலிட்டு
Thank you.